நம்ம திருச்சியோட அடையாளம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வர்றது மலைக்கோட்டை தான். அந்த மலைக்கோட்டை இருக்கு உச்சி பிள்ளையார் தரிசனம் பண்றதுக்கு, திருச்சியோட அழகை ரசிக்கிறதுக்காக அடிக்கடி நம்ம போயிருப்போம். அதே மலையில உலகமே வியந்து பாக்குற ஒரு பல்லவர்கள் காலத்து குடைவரை கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படி ஒரு கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். கீழே மாணிக்க விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போற வழியில யானை பாதை அப்படின்ற ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில இருந்து லெப்ட் சைடு பார்த்தாலே ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு பார்த்தும் போகலாம், இல்ல அங்க பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க. அப்படியே நம்ம அந்த பாதையில போனோம்னா மலைக்கோட்டையோட அழகான வியூவை நம்மளால பார்க்க முடியும். அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள போன உடனே 1300 வருஷம் பழமையான ஒரு பல்லவக காலத்து குடைவரை கோயிலை நம்மளால பார்க்க முடியும். இந்த கொடவர கோவிலுக்கு நம்ம போனோம்னா நேர் எதிர 2 சந்நிதி இருக்கும். ஒரு சந்நிதி சிவபெருமானுக்காகவும் இன்னொரு சந்நிதி பெருமாளுக்காகவும் நிறுவப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோவில்ல நவகண்டகம் அப்படின்ற ஒரு புடைப்புச் சிற்பம் இருக்கு. அது நவகண்டகம்னா என்னன்னா நாட்டினோட நன்மைக்காக தன்னையே பலி கொடுக்கிற ஒரு அரசனோட சிற்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பின்பற்றப்பட்ட 6 வகை சமயமான சைவம், வைணவம், சாக்தம், கணாபத்தியம், கௌமாரம், சௌரம், இது மாதிரி 6 வகை சமயத்தோட தெய்வங்களோட புடைப்புச் சிற்பமும் இந்த கோவில்ல இருக்கு. இந்த கோவில்ல இருக்க விநாயக பெருமான் புடைப்புச் சிற்பத்தோட ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த சிற்பத்தோட கலைநயத்தை ஆரம்ப கால விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எந்த ஒரு குடைவரை கோவிலுமே இந்த சிற்பத்தை நம்மளால பார்க்க முடியாது. மலைக்கோட்டையில இது ஒண்ணு மட்டும்தான் குடைவரை கோவிலான்னு கேட்டா கிடையவே கிடையாது. கோட்டையில உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போற வழியிலேயே ஒரு குடைவரை கோவில் இருக்கு. இத லலிதாங்குவ பல்லவேஸ்வர கிருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடைவரை கோவில முதலாம் மகேந்திர பல்லவ மன்னர் கட்டுனதா சொல்லப்படுது. கோவிலோட சிறப்பு என்னன்னா, இந்த சுவத்துல கங்காதர மூர்த்தியோட சிற்பம் இருக்கும். சிவபெருமான் கங்கை நதியை தன்னோட ஜடாமுடியில தாங்குகிற ஒரு கோலம் தான் இது. அந்த சிவபெருமான பல்லவ மன்னன் வணங்குற மாதிரி ஒரு புடைப்புச் சிற்பம் தான் இந்த கோவில்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குடைவரை கோவில்ல பல்லவர்கள் காலத்து கிராந்த கல்வெட்டுகள் அப்படின்றது இருக்கு. இந்த 2 குடைவரை கோவிலுமே இன்னைக்கு இந்த இந்திய தொல்லியல் துறையோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. இது வெறும் குடைவரை கோவில் மட்டும் நம்மளால சொல்லிட முடியாது. நம்ம திருச்சியோட ஒரு ஆக சிறந்த வரலாற்று பொக்கிஷன் கூட நம்ம சொல்லலாம். இனிமேல் நீங்க மலைக்கோட்டைக்கு போனீங்கன்னா சாமி தரிசனத்தோட நிப்பாடிடாதீங்க. இந்த பல்லவர்கள் காலத்து கலைக்கூடத்தையும் போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. நம்ம திருச்சியோட வரலாறை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை இப்பயே சேவ் பண்ணி அவங்களுக்கு அப்படியே ஷேரும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கீழே இருக்கிற குடைவரை கோவிலுக்கு மட்டும்தான் நம்ம போய் விசிட் பண்ணி பார்க்க முடியும். மேல இருக்கிற கோவில் நம்மளால உள்ள போய் விசிட் பண்ணி பார்க்க முடியாது. கீழே இருக்கிற கோவில் காலையில 11 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. அதுக்கு மேல நம்மளால உள்ள போய் பார்க்க முடியாது. இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான திருச்சி பத்தின கண்டென்ட் தெரிஞ்சுக்க என்னையா ஃபாலோ பண்ணிக்கோங்க.